ஃபைல் வெளிய வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கூட வீடியோஸ் வந்திருந்துச்சு ஒரு சில வீடியோக்கள். அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? ஆமா. வீடியோஸ் வந்திருக்கத பார்த்தேன். ஸோ இது இந்த மாதிரி இப்போ அந்த டைம்ல அவங்க பாதிக்கப்பட்டவங்கிறத அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா, அந்த டைமே அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து வீடியோ வெளியிடுறதுனால அவங்களுக்கு அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா சார்? கேள்விப்பட்டேன். ஒரு பெண் வந்து ஆ, தான் சிறுமியா இருந்தப்போ இந்த கும்பலால பாதிக்கப்பட்டு, ஆமா. அதுக்கு பிறகு மீண்டு வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதாகவும், தன்னுடைய கணவன் கிட்ட தனக்கு நடந்த கொடுமைகளை பத்தி அவ பகிர்ந்து கொண்டதாகவும், ம். அவனே நம்ம வந்து இத வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ம். இந்த அயோக்கியன்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு துணை நின்று, அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். துணை நின்று அவன் வந்து தன்னுடைய மனைவியை பேச வச்சதாகவும் கூட செய்திகள் வருது. அந்த மாதிரி இப்போ அவங்க மைனராக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க, இப்போ அவங்களுக்கு வந்து 30, 35 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவங்கள பல பேருமே இத்தனை காலம் வந்து பயந்து ஒடுங்கி கிடந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்னீனாக்கா உன்னை கொன்னுடுவேன், உன் வீட்டுக்காரரை கொன்னுடுவோம், பசங்களை கொன்னுடுவேன் அப்படிலாம் மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த மிரட்டலுக்கு பயந்து இத்தனை காலம் வந்து தனக்குள்ளவே அந்த சோகங்களை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ வந்து வெளிப்படையாக வெடிச்சதுக்கு பிறகு அவங்கள பல பேரும் வெளியில வந்து நானும் பாதிக்கப்பட்டேன், இவங்களை சும்மா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர விஷயம் வந்து பாராட்டுக்குரியது.